என் மகளே, என் மகனே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மாலை நேரத்திலே கர்த்தராகிய நான் உங்களிடத்திலே பேசுவதற்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஜனமாகிய உங்களிடத்தில் அன்பாய் பேசுகிற தேவன் நான். நீங்கள் நேசித்தவர்கள், நீங்கள் அன்பை செலுத்தியவர்கள். உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள், உங்கள் உறவினர்கள் உங்களிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றவர்கள் உங்களை மறந்துவிட்டு போயிட்டார்கள் என்று வருத்தப்படுகிறீர்களா? இந்த மாதிரியான காலகட்டத்தில் இவர்களைப் போன்றவர்களை நினைக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே கவலைகளும் வேதனைகளும் வருகிறது இல்லையா? மனிதர்கள் உங்களை மறக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே நாம் அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கோம், ஆனா நம்மள மறந்துட்டாங்களே அப்படின்னு உங்க உள்ளத்திலே ஒரு வருத்தமும் வேதனையும் உண்டாகும். இந்த மாதிரியான காலகட்டத்திலே உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தராகிய நான் உங்களை மறப்பதில்லை. மனிதர்கள் உங்களை மறக்கலாம், கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. என் மகளே, என் மகனே, நான் எப்படி உங்களை மறப்பேன்? மனிதர்கள் நீங்கள் நல்லதை செய்திருந்தாலும் உங்களை மறப்பார்கள். ஆனால் கர்த்தராகிய நான் உன்னை விடுவித்து உன் பாவங்களை விட்டு உன்னை ரட்சித்து உன்னை பலப்படுத்துகிற தேவன் நான். அதனால் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு மனிதர்கள் செய்த துன்பத்தையும் வேதனையையும் வருத்தத்தையும் அவர்களால் உங்களுக்கு உண்டான ஏமாற்றத்தையும் நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். இதுவே மனிதர்கள் உங்களுக்கு செய்த சந்தோஷமான காரியங்களையும் உதவிகளையும் உங்களுக்கு அவர்கள் செய்த நற்காரியங்களையும் மறவாமல் இருங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். உங்களுடைய பசிக்கு உணவு கொடுத்தவர்களை, உங்களுடைய கஷ்ட காலங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி புரிந்தவர்களை என்றும் மறவாதீர்கள். அதுதான் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும். நான் நீங்கள் செய்யும் காரியங்களை மறவாமல் நினைவில் வைத்திருக்கிற தேவன். மனிதர்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு நான் இன்று அந்த காரியத்தை செய்வேன், உங்களுக்கு பண உதவி செய்வேன், உங்களுக்கு உதவியாக நான் நிற்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அதை மறந்திருக்கலாம். அதை நினைச்சு உங்களுடைய உள்ளமானது கலக்கத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி நிலையிலேயே உங்களுடைய உள்ளமானது பாதிக்கும். நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, கர்த்தர் ஒருவர்தான் வாக்கு கொடுத்தால் வாக்கினை மறவாமல் நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாத அன்பு. என் மகளே, என் மகனே, நீங்கள் பயப்படாமல் தைரியமாக நீதிமான்களாக வாழுங்கள். நான் உங்களை மறப்பதில்லை. இயேசுவாகிய நான் உங்கள் மேல் ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளையும் கவனமாய் பார்க்கிற தேவன். நீங்கள் போகும் பாதை சரியானதா தவறானதா என்று சில நேரத்திலே உங்களுக்கு பயம் வரலாம். இந்த பாதை சரியானதான் தெரியலையே, இதுல போனும்னா நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்று உங்களுக்கு தோணலாம். உங்களுடைய கால் இடரும் பொழுது தேவ தூதர்கள் வந்து உங்களை தாங்குவார்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் சில சறுக்கல்களும் சில தொந்தரவுகளும் சில வேதனைகளும் வரத்தான் செய்யும். இந்த மாதிரியான காலங்களில் உங்களுக்கு நான் வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 94 அதிகாரம் 18 வசனம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் செல்லும் பாதைகளிலே உங்களுடைய கால் சறுக்குகிறது என்று நீங்கள் வருத்தப்படலாம். அந்த நேரத்திலே கர்த்தருடைய கிருபையானது உங்களை தாங்கும். மனிதர்களாக பிறந்த எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஏற்றத்தாழ்வுகள் சறுக்கல்கள் வரும். அப்பொழுது நீங்கள் அப்படியே விழுந்து அழிந்து போவதில்லை. நீங்கள் என் கால் சறுக்குகிறது என்று கர்த்தராகிய என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது என்னுடைய கிருபையானது உங்களை தாங்கும். நீங்கள் ஜெபத்திலே, ஆண்டவரே, இவ்வளவு நாள் நீதிமான்களாக வாழ்ந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் சிறு சறுக்கல்களை சந்தித்து விட்டேன், என்னை அதிலிருந்து விடுவித்து என்னை மன்னியும் என்று என்னை விசுவாசித்தால் உங்களுக்கு நான் இறங்கி உங்களுக்கு கிருபையை அளித்து உங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனை துக்கம் போன்ற காரியங்களில் இருந்து விடுவிப்பேன். கர்த்தராகிய என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கர்த்தரிடத்தில் கிருபையை பெறுவான். வாழ்க்கையில் சறுக்கி கடினமான சூழ்நிலைகளில் சிக்குண்டவர்களை நான் கை கொடுத்து அவர்களை உயர்த்துவேன். நான் உன்னை தாங்குகிற தேவன். நான் உங்களை தாங்குவதற்காக என் கரத்தினை உங்களை நோக்கி நீட்டுகிறேன். நீங்கள் என்னுடைய கரத்தினை பிடித்து உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்து செல்லுங்கள். என் ஜனமாகிய நீங்கள் பயந்து கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய பயத்தினை நான் நன்மையாக மாற்றிடுவேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 48 அதிகாரம் 14 வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணபரியந்தம் நம்மை நடத்துவார் என்று எழுதியிருக்கபடியாக நான் உங்கள் கூட இருந்து உங்களை மரணபரியந்தம் வரை நன்மையாக நடத்துவேன். என் ஜனமாகிய உங்களை பாதியிலேயே விட்டுவிட்டு செல்கிற தேவன் அல்ல. நான் உங்களை மரணபரியந்தம் வரை கடைசி காலம் வரை நன்மையாக நடத்துவேன். நான் உங்களை வெட்கப்பட விடமாட்டேன், கைவிட மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பாதியிலேயே கைவிட்டு விட மாட்டேன். பயப்படாமல் இருங்கள். உங்களை கஷ்டப்படுத்துகிற காரியங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிச் செல்லும். நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே மென்மேலும் ஜெயித்து உங்களுடைய வாழ்க்கையிலே மரண பரியந்தம் வரை உங்களை நடத்துவேன்.
நீங்கள் ஜெபத்திலே என்னை நோக்கி, ஆண்டவரே, உங்களை நான் விசுவாசிக்கிறேன், மரணப் பரியந்தம் வரை என்னை நடத்துவீர், பாதுகாப்பீர், என் கூட இருப்பீர் என்று உங்களை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் உங்களை மரணப் பரியந்தம் வரை நடத்துவேன். உங்களுடைய விசுவாசமே உங்களை ரட்சித்தது, உங்களுடைய விசுவாசமே உங்களுக்கு கிருபையை அளித்தது. கர்த்தராகிய நான் உங்களை நேசிப்பதால் உங்களிடத்திலே தினமும் பேசி வருகிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கபடியாக வல்லமையுடைய தேவனாகிய நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது, உங்களிடத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பயம் போன்ற காரியங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் தைரியமாக இருக்க முடியும். நான் உங்களுடனே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னை நோக்கி ஜெபத்திலே விசுவாசிக்க வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நாம் சமீபமாயிருக்கிறேன். கர்த்தராகிய என்னை நீங்கள் ஜெபத்தில் உண்மையாக கூப்பிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சமீபமாய், உங்களுக்கு துணையாக எப்பொழுதுமே உங்களுடனே இருப்பேன். நீங்கள் செய்யும் வேலையில், நீங்கள் செய்யும் வியாபாரத்தில், உங்களுடைய படிப்புகளில், நீங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தில், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பதை நீங்கள் உணர முடியும். அதற்கு நீங்கள் உண்மையாய் என்னை கூப்பிட வேண்டும். ஜெபத்தில் என்னை விசுவாசிக்க வேண்டும். நான் உங்களை மறக்காமல் இருப்பதற்கும், உங்களுடைய கால் சறுக்கும் பொழுது உங்களை தாங்கி பிடிப்பதற்கும், நான் உங்களை மரணப் பரியந்தம் வரை நன்மையாய் நடத்துவதற்கும், நான் உங்கள் சமீபமாயிருப்பதற்கும் முதலில் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கடைசி வரை நீதிமான்களாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவான ஆசீர்வாதங்களைப் பெற்று வாழ்வான். என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தர் ஆகிய என்னை விசுவாசியுங்கள்.